காவிரி ஆற்றில் திருச்சி கம்பரசம்பேட்டையில் கடந்த ஆண்டு கட்டப்பட்ட ஒரு தடுப்பணையால் சுற்றியுள்ள 20 கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் பல மடங்கு உயர்ந்தது. ஆனால் ஆண்டுதோறும் 20லிருந்து 40 டிஎம்சி வரை காவிரி பாசன பகுதிகளிலிருந்து தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிக்க காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் கதவணைகள், தடுப்பணைகள் அதிகம் கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு தமிழகம் கடுமையான வறட்சியில் வாடிய போதும் கூட கர்நாடகத்தில் பெய்த மழையின் காரணமாக உபரி நீர் மேட்டூர் அணைக்கு வந்து ஏறத்தாழ 120 அடிக்கு மேல் நிரம்பி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டு வீணாக 20 டிஎஸ்மிசி தண்ணீருக்கு மேல் கடலிலே போய் சென்ற கொள்ளிடம் வழியாக கடலுக்கு போனது. போதிய நீர் இருப்பு இல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாக மேட்டூர் அணை தாமதமாகவே திறக்கப்படுகிறது. இதனால் முப்போகம் சாகுபடி செய்த காவிரி பாசன பகுதிகளில் ஒரு போகமே கேள்விக்குறியாகிவிடும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே திருச்சி முக்கொம்பிலிருந்து பூம்புகார் வரை கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு கதவணை அல்லது தடுப்பணை கட்டினால் 20 டிஎம்சிக்கு மேல் சேமிக்க முடியும் என்கிறார்கள் மூத்த பொறியாளர்கள். கதவணையினாலே நமக்கு 2 விதமான இது இருக்கிறது. மீன் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2வது மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். குடிநீருக்கு எல்லா இடத்துக்கும் அது போவதற்கு வசதி இருக்கிறது. நான் இப்போ நிறைய கதவணை கட்டாதனாலே பல இடங்களிலே தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டமாகி விடுகிறது. அதனாலே காவேரியை நாம் தண்ணீரை வீணாக்குவது புத்திசாலித்தனமான காரியமில்லை. மழைநீர் சேகரிப்பிற்கு புதிய திட்டங்கள் தீட்டுவதை விட ஏற்கனவே உள்ள திட்டங்களை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வந்தாலே போதும் என்கிறார்கள் விவசாயிகள். மூன்றாவது உலக யுத்தம் நடந்தால் அது தண்ணீருக்காகத்தான் என்று நிபுணர்கள் எச்சரித்து வரும் நிலையில் இயற்கை கொடுக்கும் வரமாய் கிடைக்கும் மழைநீரை சேமிக்க வேண்டியது அவசியம். அதற்கு கதவணைகளும் தடுப்பணைகளும் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும். மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.